Hi everyone, I'm biology educator from Theni Reach Academy. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஒரு ஓவரால் வியூ பார்க்க போறோம். 12th biology. இது என்ன மேம் இருக்கு அப்படின்னா மொத்தம் 13 சாப்டர்ஸ் இருக்கு பசங்களா, 5 யூனிட்ஸ் 13 சாப்டர்ஸ். ஃபர்ஸ்ட் யூனிட் பாத்தீங்க அப்படின்னா நாலேஜ் பேஸ் கொஸ்டின்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் கொஸ்டின்ஸ், ஃபேக்ட்ஸ் பேஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ரீப்ரடக்டிவ் ஹெல்த் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா NTA ல இருந்து கம்பல்சரி 3 to 4 கொஸ்டின்ஸ் ரீப்ரடக்டிவ் ஹெல்த் வந்து எடுப்பாங்க. ஈஸி சாப்டர். நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 4 பேஜஸ் தான் இருக்கும். சோட்டா பேக் படா தமாக்கா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ வெறும் 4 பேஜஸ் தான் படிச்சோம் அப்படின்னா நமக்கு 16 மார்க்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். இது ஹை வெயிட்டேஜ் சாப்டர் பசங்களா. இதை வந்து இந்த ஒரு சாப்டருக்கு மட்டுமே 6 to 7 கொஸ்டின்ஸ் we can expect. இந்த யூனிட்டை பார்த்தீங்க அப்படின்னா நீங்க லைன் பை லைன் படிங்க சஜஸ்ட் பண்ண மாட்டோம், இன்ச் பை இன்ச் படிக்கணும். MCQs டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுல எப்படி மேம் கொஸ்டின்ஸ் இருக்கும், கிரியேட்டர் கொஸ்டின்ஸ் இருக்கும், அனாலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும், கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கும். ஸோ இந்த சாப்டருக்கு மட்டும் கொஞ்சம் நிறைய MCQs ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் நம்ம கேன் ஈஸிலி கெட் மார்க்ஸ். நெக்ஸ்ட் மேம் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் அண்ட் மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர். இந்த சாப்டர் பார்த்தீங்க அப்படின்னா பசங்களா நம்ம ஈஸியாக வந்து மார்க்ஸ் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம இதை என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா காசிட்டிவ் ஏஜென்ட், அதோட டிசீசஸ், டிசீஸ் காசிங், டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட். ஸோ ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். நெக்ஸ்ட் பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ். இதை நல்லா படிச்சா வேகமாக ஈஸியாக ஸ்கோர் வாங்குற சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இது 16 பேஜஸ் கூட இருக்காது. கான்செப்ட் கிளாரிட்டி மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஈஸிலி 7 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சாப்டர்ஸ் ஃபுல்லாவே நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் இல்லை டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் மெமரி இது இப்படிதான் இருக்கும் கொஸ்டின்ஸ். நீங்க நிறைய டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் படிச்சிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த சாப்டர்ஸ் ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். இதெல்லாம் நமக்கு ஈஸி சாப்டர்ஸ் அப்படின்றதுல இதெல்லாம் வந்து. ஸோ இது வந்து டிஃபிகல்ட், அது ஈஸி. ஒன் டே இதை படிச்சோம், ஒன் டே அதை படிச்சோம் அப்படின்னா you can easily gain marks. Thank you.